சினிமாவினோட மோகம், இன்னொன்று கவர்ச்சி. இதெல்லாம் எம்ஜிஆர் கட்சி தான். நான் எம்ஜிஆர் தான் நல்ல எங்களெல்லாம் சலுகை செய்தார். 25 வயசு ஆகுது, பட் ஸ்டில் ஐ லைக் விஜய். மக்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரியே இவங்க நடிக்கிறாங்க. இடத்துல ஒரு நல்ல இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணிடுறாங்க. லைஃப் ஃபுல்லாக அவங்கள தான் செலக்ட் பண்ணுறாங்க. விஜய் படம் நடித்தார், ஹிட் பண்ணார், மக்களுக்கெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிது. நம்ப முடியலனாலும் ஓட்டு போட்டுறோம். பணம் தராங்கல்ல. இப்போ இருக்காங்க ஜென்ரேஷனில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. சோஷியல் மீடியா ரொம்ப ஃபெமிலியராக தெரியுது இல்லையா? உங்களால் ரொம்ப நாள் சர்வே பண்ண முடியுமா முடியாதாங்கிறது அவங்க கையில் மட்டும்தான் இருக்குது. இப்போ அகாத்வாரம் அதிகமாகி போச்சு. வெட்டு குத்து கொலைங்க லேடிஸுக்கெல்லாம் வெளியே நடமாட முடியல. வர்றாங்க. அந்த பஸ் யாருன்னா இலவசமாக கேட்டாங்களா? பஸ் நிறுத்துறாங்க. ஃபஸ்ட்டு எனக்கே வரல 1000 ரூபாய். அப்புறம் சாலி ஒருத்தர் பேர் தவறாத கொடுத்துன்னு வர்றாரா சாலிங்க அவர். ₹1000 கொடுத்துட்டாரு சார். தலைவர் ₹1000 கொடுத்துட்டாரு. இப்போ அந்த காசு போதுடா. மக்களுடைய மென்டாலிட்டியே சினிமாவை தானே இருந்திருக்கு. இங்கே பேசு இப்பயும் அப்படி தான் இருக்காங்க. இப்போ சினிமாக்காரங்க வந்தாலும் சரி, நல்லவங்க வந்தால் வாழ விட மாட்டாங்க. இந்த ஊரில் நல்லவங்க யாராவது இருக்காங்கன்னா சொல்லுங்கள். அவங்க காசு கொடுத்தா தான் யாருமே ஜெயிக்க முடியும். எம்ஜிஆர் பொறுத்த வரைக்கும் அவர் ரசிகர்களை கொண்டு வந்தாலும் மக்கள் மனசில் இடம் பிடிச்சாரு, செய்யாமலாம் இல்லை. என்னன்னா என்ன நல்லதுன்றது தான் கேட்குறேன். என்ன நல்லதுன்னும் போது இதுதான் தெரியல என்ன பண்ணாருன்னு அப்படின்னு தெரியும். அம்மா ஆட்சியில் இருந்ததுன்னா, ஐயா ஆட்சியில் இருந்ததுன்னா தண்ணிலாம் அலறின்னு விடுவானுங்க தண்ணி. எம்ஜிஆர் வந்தால் தான் காப்பாற்ற முடியும் அவங்கள. தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சியாகவே சினிமாலேயே தலைவர்களை தேடுறாங்கல்ல, அதுக்கு என்ன காரணம்? நோன் ஃபேஸு அப்படின்றதுனால அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பழக்கப்பட்ட முகம் அப்படின்றதுனால அப்படி அமையும். சினிமாவினோட மோகம், இன்னொன்று கவர்ச்சி. இதெல்லாம் எம்ஜிஆர் கட்சி தான். நான் எம்ஜிஆர் தான் நல்ல எங்களெல்லாம் சலுகை செய்தார். ஜெயலலிதாமாவும் நல்லா சலுகை செய்தாங்க. 25 வயசு ஆகுது, பட் ஸ்டில் ஐ லைக் விஜய். அவங்க மேலே இருக்கிற ரசிகர் ஆர்வத்தினால அவங்க போகிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. மக்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரியே இவங்க நடிக்கிறாங்க. இடத்துல ஒரு நல்ல இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணிடுறாங்க. உள் மனதில் போய் நல்லா போய் உட்காந்துருது. உட்காந்துனா அப்போ என்ன ஆகுது? லைஃப் ஃபுல்லாக அவங்கள தான் செலக்ட் பண்ணுறாங்க. மக்களுக்கு அவங்கள பிடிச்சி போகிறதுனால இவங்கள கொண்டு வந்தால் இவங்க நல்லது பண்ணுவாங்களான்ற ஒரு ஆசையில் தான் கொண்டு வராங்க. எக்ஸ்பெக்ட் சம் ஆல்டர்னேட்டிவ் பர்சன். அதுக்கு இப்போ இருக்கிற, ஏன்னா எங்கள் ஓட்டு வந்துட்டு வேஸ்ட் ஆகிடக்கூடாது. அவருக்கு ஒரு அந்த ஃபேம் அது வந்துட்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது வர்றதுக்கு. இப்போ நான் ஒன்றுமே தெரியாமல் ஒரு விவசாயிகள் ஒன் பை ஒன்றா தொண்டனாக இருந்து அங்கேருந்து நான் ஒரு விஷயத்தை நல்லது பண்ணுறதுக்குள்ளே என்னுடைய காலகட்டமே முடிஞ்சிடும். விஜய் படம் நடித்தார், ஹிட் பண்ணார், மக்களுக்கெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ நல்லது பண்ண வரணும், அக்செப்ட் பண்ணிக்கலாம். நல்லதுன்னா யாரும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ வரவங்க யாரும் செய்வாங்களான்னு நம்ம நம்ப முடியாது. நம்ப முடியலனாலும் ஓட்டு போட்டுறோம். ஆனால் ஓட்டு போட்டுறோம். அதான் பணம் தராங்கல்ல, அந்த பணத்துக்கு வெறி பிடிச்சின்னா சம்பாரிச்சு நம்ம சம்பாதிக்கிறோம். டெய்லி சம்பாதிக்கிறோம். 5 நிமிஷம் யோசிச்சு பண்ணி போட்டாங்கன்னா ஜனங்க 5 வருஷம் நல்லா இருக்கலாம். அந்த வாசனை பண்ணாமல் பணம் கொடுக்குறன்னு சொல்லி போட்டுறாங்க பாருங்க. அதனால தான் இப்படி கஷ்டப்பட்டுக்குன்னு ஏழை ஜனங்க அவ்வளோ கஷ்டப்படுறோம். தப்பான விஷயங்கிறது நமக்கு தெரியுது, பொதுமக்களுக்கு அது தெரியாது, யாருக்குமே தெரியாது. 2-3 பேர் செஞ்சுருக்குறாங்க, வந்தவங்க நல்லா ஜனங்களுக்கு செஞ்சுருக்குறாங்க. அதை வச்சு தான் நம்ம இவர் எம்ஜிஆர் செஞ்சுருக்கிறாரு, விஜயகாந்த் அண்ணன் செஞ்சுருக்கிறாரு. விஜயகாந்த் மறைமுகமாக செஞ்சுட்டு போனார். அவர் எம்ஜிஆர் எல்லாத்துக்குமே நல்லது தான் செஞ்சார். பிரபலமோ இல்லையோ, நீங்களோ நானும் யார் அரசியல் போனாலும் அவங்களுக்கான டியூட்டியை கரெக்டாக அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணாமல் அவங்களுக்கான டியூட்டியை கரெக்டாக பண்ணிட்டா எங்கேயுமே ப்ராப்ளம் இல்லை. இப்போ இருக்காங்க ஜென்ரேஷனில் ரொம்ப தெளிவாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார். தெளிவாக இருக்காங்கன்றதுக்கு அர்த்தம் எல்லாமே சோஷியல் மீடியா ரொம்ப ஃபெமிலியராக தெரியுது இல்லையா? சான்ஸ் இருந்தாலும் அவங்களால ரொம்ப நாள் சர்வே பண்ண முடியுமா முடியாதாங்கிறது அவங்க கையில் மட்டும்தான் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் அப்படிங்கிறேன். இப்போ அவங்க இப்போ வர ஆட்சியெல்லாம் ஒன்றும் கவனிப்பு கிடையாது. இப்போ அகாத்வாரம் அதிகமாகி போச்சு. வெட்டு குத்து கொலைங்க இப்போ அகாதாரமாகி போச்சு. இப்போ லேடிஸுக்கெல்லாம் வெளியே நடமாட முடியல. அப்போ ஒரு செல்வாக்கமாக இருந்தாங்க ஜனங்க, கஷ்டப்பட்டா கூட. ஆனால் இப்போ அந்த மாதிரி கிடையாது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த பஸ் யாருன்னா இலவசமாக கேட்டாங்களா? பஸ் நிறுத்துறானே. பஸ் நிறுத்துறான், நின்று இருந்தாலும் அங்கேருந்து அங்கே போய் நிறுத்துறான். அந்த பஸ் இது பண்ணி தான் நாங்கள் முன்னுக்கு வர போகிறோம். நடுத்த ஆளுங்க தான் கொடுறாங்க. இதுவே வயசு வரவங்களாம் கிடையாது. 1000 ரூபா கொடுக்கல. எனக்கே வரல 1000 ரூபாய்.
அப்புறம் சாலி ஒருத்தர பேர் தவறாத கொடுத்துன்னு வர்றாரா சாலிங்க அவரு. அதெல்லாம் சும்மா ஜெயிக்கிறதுக்காக அதெல்லாம். அந்த 1000 ரூபாய் வாங்கி என்னத்துக்கு ஆகும்? காசு இருக்குது, காசு கண்ணில் பார்த்துக்கினே உட்காந்துக்கலாமா? 1000 ரூபாய் கொடுத்துட்டாரு சார், தலைவர் 1000 ரூபாய் கொடுத்துட்டாரு. இப்போ அந்த காசு போதும்டா, நான் அதை வச்சு நான் அப்படியே உட்காந்துருந்தாக்கா 1000 ரூபாய் போதுமா? அது இன்னும் கடைக்கு எடுத்துகிட்டு போனால் அதுக்கு மிச்சமாக தான் ஆகும். இன்னும் விலைவாசி கம்மியாக இருக்குது, எல்லாமே விலை ஏற்றிட்டான். எங்கள் காசு பிடிச்சி தான் தராங்க. எல்லாம் கரண்ட் பில்லை ஏற்றிட்டான், பெட்ரோல் விலை ஏற்றிட்டான், எல்லா விலையும் ஏற்று எங்கள் காசு பிடிச்சி தான் எங்களுக்கு தராங்க. அது வந்து பெருமையாக சொல்லிக்கிறாங்க 1000 ரூபாய் தரோம். நாங்கள் 1000 ரூபாய் கேட்கவே இல்லை. எங்களுக்கு 1000 ரூபாய் கூட கொடுக்க தேவையில்லை, எங்களுக்கு கொடுக்குற இது உரிமையாக கொடுத்தா போதும். ஒயின் ஷாப் எதுக்கு? தெருவுக்கு 4 கடை இருக்குது, குண்டா கிண்டா எல்லாத்தையும் எடுத்து போய் அடுக்கு வச்சு அவன் குடிச்சிட்டு வந்து படுத்துக்கிறான். பிளாக்கில் வாங்குறான், அதான் பிளாக்கில் வாங்கி குடிச்சிட்டு அவன் அங்கேயே படுத்துக்கிறான். அந்த பொண்டாட்டி பிள்ளைங்க என்ன ஆகுறது? பொண்டாட்டி பிள்ளைங்க அவன் போயிருப்பான், வேலைக்கு போயிருக்கிறான், சம்பளம் எடுத்துன்னு வந்து தருவான், வாங்கி சாப்பிடணும், அவங்க எதிர்பார்த்து உட்காந்துருப்பாங்க. அந்த பொண்டாட்டி அந்த குடும்பம் என்ன ஆகுறது? சினிமாவை பார்த்து ஓட்டு போடுற டிசிஷன் இருக்குல்ல, அது கரெக்ட்னு நினைக்கிறீங்களா இல்லை அது இல்லை? கண்டிப்பாக அது ராங் டிசிஷன் தான். மக்களுடைய மென்டாலிட்டியே சினிமாவை தானே இருந்திருக்கு இங்கே. பேசு இப்பயும் அப்படி தான் இருக்காங்க, எனக்கு சினிமா பார்த்து ஒன்றும் இல்லை. ஒரு சூர்யா படம்னு ஒன்று வருது, படம் நல்லா இருக்கு இல்லை தாண்டி அவர் பர்சனலாகவே திட்டுறாங்க. அந்த அளவுக்கு சினிமா மோகத்தில் இருக்காங்க இங்கே. இல்லை, ஏன் அவ்வளோ ஆசை வருதுன்னு தெரியல. அவங்க வந்து அதை நினைக்கல. இல்லை, மக்கள் நம்ம மேலே அவ்வளோ ஆர்வமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு நல்லது செய்யணும். சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியல. வந்து நாட்டை காப்பாற்றவே முடியாது. இனிமேல் வந்து நாடு வந்து இப்போ அழிவு நோக்கி தான் போயிட்டு இருக்கு. எத்தனை சினிமாக்காரங்க வந்தாலும் சரி, நல்லவங்க வந்தால் வாழ விட மாட்டாங்க. இந்த ஊரில் நல்லவங்க யாராவது இருக்காங்கன்னா சொல்லுங்கள். இந்த ஏழைங்கெல்லாம் பார்த்தா ஃபேமிலியாக பேச பார்த்தா சட்டன்னு ஓட்டு போட்டுருவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த எமோஷனல் அண்ட் சென்டிமெண்ட் சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு ரொம்ப வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. திரைக்களத்தில் அவங்க நல்லது தான் பண்ணுவாங்க, இவங்க நல்லது தான் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி அவங்க ஓட்டு போட்டு அவங்க இது பண்ணுறாங்க. யார் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க காசு கொடுத்தா தான் யாருமே ஜெயிக்க முடியும். காசு இல்லாமல் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. காசு தான் இந்த ஊரில் முக்கியம். ஆனால் இது நல்லதுன்னு சொல்ல முடியாது, கெட்டதுன்னு சொல்ல முடியாது. என்னால் அந்த இதுக்கு போக முடியல. பட் அது ஒரு கீ, அந்த பப்ளிசிட்டிங்கிறது ஒரு கீ. உதய ஸ்டாலின் ஆகட்டும், அவரும் அப்படி தான் சினிமாவில் எடுத்தோடனே உதய ஸ்டாலின்னா தெரிஞ்சிருக்காது. எம்ஜிஆர் வந்து நல்லது தான் பண்ணியிருக்காரு படத்துலையும் சரி, மக்களுக்கும் அவர் சிஎம் இருந்தபோது நல்லது தான் பண்ணியிருக்காரு. உங்கள் ஜெயலலிதா மேடம் நல்லது பண்ணாங்க. எம்ஜிஆர் நல்லா தான் பண்ணார். அவர் எல்லாம் இன்னுமே அவரை பாராட்டுறாங்க. அவர் மாதிரி யாருமே வர முடியாது. விஜயகாந்த் அந்த மாதிரி யாருமே வர முடியாது. விஜயகாந்த் மாதிரியும் எம்ஜிஆர் மாதிரி இன்னொரு வாட்டி பிறந்து வந்தாலும் யாருமே வந்து செய்ய முடியாது. எம்ஜிஆர் பொறுத்த வரைக்கும் அவர் ரசிகர்களை கொண்டு வந்தாலும் மக்கள் மனசில் இடம் பிடிச்சாரு, செய்யாமலாம் இல்லை. எனக்கு என்னன்னா என்ன நல்லதுன்றது தான் கேட்குறேன் கேள்வி. என்ன நல்லதுன்னும் போது இதுதான் தெரியல என்ன பண்ணாருன்னு அப்படின்னு தெரியும். ஒன்றுமே தெரியல. எம்ஜிஆர் நல்லது பண்ணார்ல, ஏன் அம்மாவும் நல்லது பண்ணாங்கல்ல, அப்புறம் எங்க உட்காந்துருக்கீங்க? இங்கே உட்காந்திங்கன்னா எங்களுக்கு எல்லாம் ஏழை மக்களுக்கெல்லாம் எவ்வளோ வீடு வாசலாம் கொடுத்தாரு. பால் வடை கிடையாது பிள்ளைங்களுக்கெல்லாம், சின்ன சின்ன குழந்தைங்களாம் அப்போல்லாம் பால் வடையே கிடையாது. அப்போ எம்ஜிஆர் ஆட்சியில் தான் அந்த குழந்தைங்களாம் பால் வடை வச்சு நடத்தினார். இப்போ இந்த ஆட்சியில் வச்சு என்ன நடத்துகிறாங்க? தண்ணியே கிடைக்கல எங்கள் ஏரியாவில், தண்ணியே பம்பில் வரல. பம்பில் இதே ஒரு அம்மா ஆட்சியில் இருந்ததுன்னா, ஐயா ஆட்சியில் இருந்ததுன்னா தண்ணிலாம் அலறின்னு விடுவானுங்க தண்ணி. இப்போ தண்ணியே பம்புங்களில் தண்ணியே வரது கிடையாது. எம்ஜிஆர் வந்தால் தான் காப்பாற்ற முடியும் அவங்கள. ஆமாம். இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ விஜய் வந்திருக்கார் இல்லையா, விஜய் திரையுலகத்தில் ரொம்ப ஷார்ட்ஸ் பண்ணலாம், நிறைய பெரிய படம்லாம் நடிச்ச மாதிரி தெரியல. பெரிய கட்சியோடு சேர்ந்தால் தான் இவர் வந்து பண்ண முடியும். தனிப்பட்டு இவ்வளோ தொகுதியில் நிற்கிறதுக்கு இவருக்கு அந்த அளவுக்கு கேண்டிடேட் இருக்கா, அந்த அளவுக்கு வந்து செல்வாக்கா இருக்கான்னு பொறுத்திருந்து தான் பார்ப்போம். சினிமா தாண்டி ஒரு நல்லா படித்தவங்க இருக்காங்க, மேதைகள் இருக்காங்க, அறிவியல் அறிஞர் இருக்காங்க. ஸோ அவங்களாம் மக்கள் தேடணும், மக்கள் அவங்களை ட்ரஸ்ட் பண்ணணும். அப்போ தான் நல்லது பண்ணுறது எவ்வளோ பேர் இருக்காங்க, ஆனால் வெளியே வர முடியல அவங்களால. இவங்க சீக்கிரமாக வந்துடுறாங்க. ரெண்டாவது மக்கள் கூட்டமும் வந்து அந்த சினிமா முகத்தான் இன்னும் அடிமையாக இருக்காங்க.